2011லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு சூப்பரான சைஃபை த்ரில்லர் மூவியான லிமிட்லெஸ் திரைப்படம் வந்து இப்போ தமிழ் டப்பிங்கோட பிரைம் வீடியோஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த திரைப்படம் ஒரு அண்டர் ரேட்டடான ஒரு ஃபிலிம் அப்படின்னே சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி படம் இருக்கா இல்லையாங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கதைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, படத்தில் வந்து நம்ம ஹீரோ பேர் எட்டி மோரா. இவர் வந்து ஒரு ரைட்டராக இருக்கிறாப்புல. வாழ்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்காப்புல. எழுதணும்னு நினைக்கக்கூடிய புக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுதுறதுக்கு கூட ஐடியா இல்லாமல் தான் இருக்கிறாரு. இந்த மாதிரியான டைமில் இவரோட ஓல்டு ஃப்ரெண்டை மீட் பண்றாரு. அவர் வந்து மார்க்கெட்டுக்கு புதுசா வரப்போற ஒரு ட்ரக், அதாவது ஒரு மாத்திரையை குடுக்குறாப்ல. இந்த மாத்திரை இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி அப்ரூவ் பண்ணல. இந்த மாத்திரையை ட்ரை பண்ணி பாரு அப்படிங்கிற மாதிரி குடுத்துட்டு போறாரு. அந்த மாத்திரையை முதல் தடவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பயன்படுத்தும்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 100% நம்மளோட பிரெயினை ஆக்டிவா பண்ண முடியுது. அதை வச்சு இவர் என்னெல்லாம் பண்றாரு அப்படிங்கிறது தான் படத்தோட மிச்ச கதை. கேட்கறதுக்கே சுவாரஸ்யமா இருக்கக்கூடிய இந்த படத்தையுமே சூப்பராகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க 2011ல். இந்த படத்தோட எடிட்டிங் ஒர்க்காக இருக்கட்டும், படத்தோட அந்த ஸ்டோரியுமே ஓரளவுக்கு நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தோட டேரக்டரோட அந்த நேமை போடுறதுக்கு முன்னால் ஒரு போர்ஷன் ஒன்று வச்சுருக்காங்க பாருங்க. சூப்பரான எடிட்டிங் ஒர்க்கு. அதை தாண்டி கதாநாயகனோட கதாபாத்திரம் அந்த பில்லை போட்டதுக்கப்புறம் அந்த பில்லை இருக்கிறாரு, அதாவது அந்த மாத்திரையை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியறதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டிங் ஒர்க் செட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே நல்லா இருந்துச்சு. ஓவராலாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா படம் வந்து ஒரு நல்ல யூனிக்கான அட்டம்ப்ட், அண்டர் ரேட்டட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி நம்ம அக்ரி பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பரான கான்செப்ட். அதனால இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலீங்க அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம்.